இன்னைக்கு சவுகார்பேட்ல ஒரு ஹிடன் ராஜஸ்தானி நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். செட்டுமயம் வாக்ஸ்ல எல்லாருக்கும் வணக்கம் guys. கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால கடையில பொருள் எல்லாம் காலி ஆயிடுச்சு. சரி பர்ச்சேஸ் பண்ணலாம் நேற்று சவுகார்பேட் போயிருந்தேன். இப்போ என்ன பிரச்சனைனா பஸ் ஸ்டாண்ட் புதுசா கட்டுறதுனால 2 கிலோமீட்டர் சுத்தி வர வேண்டியதா இருக்கு. நான் டீ குடிக்க மாட்டேன்னு அண்ணனுக்கு தெரியும் போல, அதனால ஃபர்ஸ்ட் எனக்காக ஜூஸ் தான் வாங்கி வச்சிருந்தாரு. நம்ம அண்ணன் கடையில சில ஃபேன்சி பொருள்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி காஸ்மெட்டிக் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஒரு கடைக்கு வந்திருக்கேன். காஸ்மெட்டிக் பர்ச்சேஸ் தான் பண்ணதுக்கு அப்புறம் லஞ்ச் சாப்பிடலாம் சொல்லி நியூ ராஜஸ்தானி போஜனாலயா தான் வந்திருக்கேன். இந்த ஹோட்டல் நம்பர் 324 மின் ஸ்ட்ரீட்ல 3rd ஃப்ளோர்ல இருக்கு. மேலே ஏறி வந்தீங்கன்னா 160க்கு அன்லிமிட்டட் தாலி தருவாங்க. அதுல வந்து 3 சைடிஸ் இருக்கும். சப்பாத்தி நீங்க எவ்வளவு வேணா அன்லிமிட்டடா வாங்கிக்கலாம். இது கூடவே உங்களுக்கு வந்து ரைஸ் சாம்பார் கூட ராஜஸ்தானி அப்பளம் கூட வைப்பாங்க. ரொம்ப ஐப்புனா தர மாட்டேன். டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நார்மலா இருந்துச்சு. ஆனா 160க்கு வர்த்துன்னு சொல்லலாம். லாஸ்டா மோர் கொடுப்பாங்க. ஸோ மோர் குடிச்சிட்டு சூப்பரா லஞ்சனா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி பர்ச்சேசிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எப்பவுமே ஒரு கெட்ட பழக்கம், நான் ஒரே கடையில் வந்து எப்பவுமே பொருள் வாங்க மாட்டேன். ஒரு 4-5 கடை ஏறி இறங்குவேன். ஆனால் அப்போதான் வந்து நம்ம ரேட் கம்மியாக வாங்க முடியும். இப்படி வாங்குறதுனால எங்கள் கஸ்டமருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நான் கம்மியாக வாங்கினா நான் கம்மியாக சேல்ஸ் பண்ணுவேன். ஸோ சூப்பராக பர்ச்சேசிங் ஒர்க்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சேன். பர்ச்சேசிங் ஒர்க் முடிகிறதுக்குள்ள செம்ம டயர்டு. சூப்பராக ஜூஸ்னா குடிச்சதுக்கப்புறம் ரேபிடோ புக் பண்ணி நாங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் அம்மாக்கா கச்சோரி வாங்கலான்னு வந்திருக்கோம். என் கூட வந்த ரேபிடோ அண்ணாக்கு கச்சோரி சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னாரு. ஸோ சவுகார்பேட்ல ஃபேமஸான கச்சோரி அவருக்கு ஒரு வாங்கி குத்து வீட்டுக்காக கொஞ்சம் கச்சோரி பார்சல் பண்ணி திரும்பி நானும் ரேபிட் அண்ணாவும் ரயில்வே ஸ்டேஷனுக்காக கிளம்பிட்டோம். என்ன டிராப் பண்ணோன்னே காசே வேணாம் கச்சோரி வாங்கி குத்திங்க அது போதும்னாரு. வலுக்கட்டாயமா காசை குத்துட்டு சூப்பரான சன்செட் என்ஜாய் பண்ணினே நான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு ரீச் ஆயிட்டேன். அம்மா கச்சோரி வாங்கிட்டேன். வைஃபுக்கோ கரனுக்கு ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லி வைஃபுக்காக ரஸ்மலாயும் கரனுக்காக ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வீட்டுக்கு போனா கரண் எனக்காக வெயிட் பண்ணியிருந்தான். சூப்பரா எடுத்துட்டு வந்த ரஸ்மலாய் கச்சோரி எல்லாம் சாப்பிட்டுன்னு இன்னைக்கு விளாக்ஸை நாங்கள் கம்ப்ளீட் பண்றோம். விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.